சுற்றாரும் முற்றாரும் கொண்டாடும் விழாக்களில் ஒன்று ஆண்டுதோறும் வந்து வசந்தம் சேர்க்கும் எம் பள்ளி ஆண்டு விழா. எம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அவையோர் அனைவரையும் நம் தமிழர் மரபோடு வரவேற்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். ஒலிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் நம்ம மாமாவை காணோம். அதோ பாரு தூரத்துல சகல பரிவாரங்களோட புடை சூழ வராரு பாரு நம்ம மாமா. ஆமான காலையில் 5 மணிக்கு எழுப்பி என்னை ஒரு உருட்டு எடுத்துட்டாரு. பின்ன அவர் படிச்ச புனித அந்தோனியார் பள்ளிக்கூடத்துல 88வது ஆண்டு விழான்னா சும்மாவா? அவரு நேத்தையிலேருந்தே கிளம்பிட்டு இருக்காரு. அவரு மட்டும் அங்க படிச்சாரு. அவரோட அப்பா மகாங்க பேர பிள்ளைங்க அது மட்டும் இல்ல, அவங்க உடன்பிறப்புகளுமே அங்கதான் படிச்சாங்க. மருமக நம்ம கூட அங்கதான்ப்பா படிச்சோம். இதோ பக்கத்துல வந்துட்டாரு. விழாவுக்கு வந்தவங்கள வரவேற்கணுமே. வரட்டும் வரட்டும் மாமா. மாமா சீக்கிரம் வாங்க. நிகழ்ச்சிக்கு வந்தவங்களை வரவேற்க எல்லாரும் ரெடியா? தம்பி சந்தானா, நீயே முதல்ல வரவேற்புரை தொடங்கு. சந்தனம் குளிர்ச்சியா மனமா இருக்கும். அது ஒரு மங்களகரமான பொருள். தன் வாசனைய நுகர்ந்தாலே போதும், மனசுக்கு இதமா மகிழ்ச்சியா இருக்கும். இந்த சந்தன மாதிரி மணக்கிறவங்க தான் நம்ம பாளை மறை மாவட்ட ஜூப்ளி மேய்ப்பணி நிலைய இயக்குனர் தந்தையவர்கள். நம் சந்தன மரம் போன்று உறுதியான நெஞ்சில் உழைப்பை தேடுபவர்கள், உண்மையான உயர்வுக்கு இறைநெறியில் நடப்பவர்கள், காட்சிக்கு எளியவர்கள், கருத்துக்கு இனியவர்கள். நம் தந்தையவர்கள் பூ மணக்க, புகழ் மணக்க, அருள் மணக்க, ஆன்மீகம் மணக்க மணக்கும் சந்தனமாய் இவர்களிடம் பணி என்றும் மனம் வீசட்டும் என மனதார வாழ்த்தி பொன் துகில் அணிந்து சந்தன திலகமிட்டு வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். சின்ன மருமகனே, நீங்க சொல்லுங்க வரவேற்புரைய. கற்கண்டு கற்கண்டு பற்பல நன்மை பயக்கும் ஒரு மங்கள பொருள். சித்த மருத்துவத்திலேயே கற்கண்டு ஒருவரின் இரத்தத்தை சுத்திகரித்து நேர்மறை சிந்தனை மற்றும் அறிவுத்திறனை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. இத்தகைய பண்புகளுக்கு சொந்தக்காரர் தான் நம் நிர்வாகி தந்தவர்கள். நம் தந்தை ஆன்மீக வாழ்விற்கு ஒரு கற்கண்டு, கருமமை கண்ணாய் கொண்டு கடமையை பணியாய் கொண்டு பள்ளியின் வளர்ச்சி பாதையிலே பற்பல நன்மைகளின் நடுநாயகமாக விளங்குபவர்கள் நம் தந்தையவர்கள். அவர்களுக்கு கற்கண்டு கொடுத்து பொன் தூக்கில் அணிவித்து வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். பெரிய மருமகனே, நீங்க சொல்லுங்க வரவேற்புரைய. குங்குமம் குங்குமம் மனம் வீசும் ஒரு மங்களகரமான பொருள். வீடுகளில் கோயில்களில் மங்களகரமான அனைத்து நிகழ்வுகளிலும் குங்குமத்தை பயன்படுத்துவார்கள். குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம், குங்குமம் அனைவரும் விரும்பும் குங்குமம். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் பாளை நகரிலே ஒவ்வொரு ஆசிரிய மாணவ மாணவியர் மனங்களில் கமகமக்கும் குங்குமமாய் மனம் வீசுபவர்கள் தான் நம் பாளை நகர்ப்புற வட்டார வளமைய அலுவலர் அம்மா அவர்கள். அவர்கள் என்ற விழாவுக்கு வருகை தந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியது.
பாளை நகரிலே ஒவ்வொரு பள்ளிகளின் கல்வி வளர்ச்சியினை முறையாய் ஆய்வு செய்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அனுதினமும் அலைபேசி மூலமும் நேரிலும் உடனுக்குடன் வழங்கி தம் பணியை சீரும் சிறப்பாய் செய்திரும் நம் அம்மா அவர்களை பொந்துகில் அணிவித்து கமகமக்கும் குங்குமத்தால் திலகமிட்டு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பெரியவனே, நீ சொல்லப்போ வரவேற்புரைய இதோ சொல்றேன்ப்பா. பன்னீர் பன்னீர் என்பது வாசனை கலந்த நறுமண நீர். பன்னீர் தெளித்தால் மரியாதை வெளிப்படுத்தும் ஓரடையாளம். சுப காரியங்களில் வந்தாரை வரவேற்க பயன்படும் ஒரு சாதனம் தான் பன்னீர் சொம்பு. அதுபோல குழந்தை முதல் பெரியோர் வரை அனைவரையும் மரியாதையோடு நடத்துபவர் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள். புதியதை தேடி தேடி பார்க்கும் இன்றைய தலைமுறைக்கு இணைய கடலில் அருவி என்னும் நல்முட்டை கண்டெடுக்க தகவல் களஞ்சியமாய் எம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி தகவல்களை அசராமல் வழங்கி முத்தென்ன பவளமாய் பழிச்சிடச் செய்து பன்னிராயம் பள்ளி புகழ் மனம் பரப்பிட அயராது உழைத்து வரும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை பொன் தூவில் அணிவித்து வாசனை கலந்த நறுமண நீர் தெளித்து இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்க சின்னவனே, நீ சொல்லுடா வரவேற்புரைய. இதோ சொல்லுதுங்கப்பா. ஊதுவத்திகள் தொடக்கம் முதல் இறுதி வரை தன்னையே கரைத்து எங்கும் நறுமணம் பரப்புவது ஊதுபத்தி. அதுபோல 8 திக்குகளிலும் எம் பள்ளியின் புகழ் நறுமணம் கமழ்ந்திட பல்வேறு விதங்களில் பாடுபட்டு உழைத்து பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்களே, மேலும் எங்களது எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, எம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களே மற்றும் மாணவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அண்ணே, நீங்க சொல்லுங்க வரவேற்புரைய. சொல்லுறேன் தம்பி. வெற்றிலை வெற்றி பிளஸ் இலை வெற்றிலை, அதாவது நாம் தொடங்கும் எந்த செயலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் நமது முன்னோர்கள் வெற்றிலையை மங்கள காரியங்களுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். வெற்றிலை மருத்துவ குணமிக்க மூலிகை. இதில் உள்ள காரத்தன்மை நம் உடலில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. இந்த வெற்றிலை போன்றவர்கள் தான் நம் ஆசிரியர்கள். கண்டிக்கிற ஆசிரியரை கரையை ஏற்றி விடுகிறார் என்பது போல மாணவர்களாகிய நம்மிடம் மனித மாண்பை ஒளிர விடாமல் மாசாக சுருங்கி நிற்கும் அறியாமை, அன்பற்ற தன்மை, சுயநலம், பிடிவாதம், பலிக்கு பலி வாங்கும் வேறு செயல்கள் என்னும் நச்சு கிருமிகளை விரட்டி எடுக்கும் வெற்றிலைகளாக விளங்குபவர்கள் தான் நம் ஆசிரியர்கள். கல்வியோடு மனித மாண்புகளை விதைக்கும் புனித பணியை ஆர்வத்தோடும் அக்கறையோடும் அயரா உழைப்போடும் ஆட்சி வரும் ஆசிரியர் பெண்மக்களை உங்கள் அனைவரையும் வெற்றிலை மாலை சூடி இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பேராண்டி, வந்தங்களை வரவேற்க நீயே சொல்லுடா. நீர் அம்மானம் அழகுக்காக மலர்கள் மனித கலரிலிருந்து விளக்கப்படுகிறது. மலர்களின் பணி விதைகளை உருவாக்குவது. விதைகளே அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது. என் வீட்டு தோட்டத்து பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் பெயர் சொல்லும் என்பதற்கேற்ப எம் பள்ளி பெயர் சொல்லும் பெருமை மிகு பெற்றோர்களே, நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் ஒட்டிக்கொள்ளும் என்பதற்கேற்ப உங்கள் குழந்தைகளை நம்பிக்கையோடு எங்கள் பள்ளியில் சேர்த்து அவர்களின் திறமைகளை கண்டுகளிக்க
வருகை தந்திருக்கும் அருமை பெற்றோர்களே, வண்ண வண்ண மலர்கள் தூவி உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். என்ன மாமா, நாங்களே வரவேற்கிறோம், நீங்க சும்மாவே இருக்கீங்க. இதோ என் பேர பிள்ளையை போல எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நானே வரவேற்கிறேன். குழந்தை முதல் குடுகுடு கிழவன் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் பழம் வாழைப்பழம், நாட்டு வாழை, மலை வாழை, மட்டி வாழை, பச்சை வாழை, செவ்வாழை, கற்பூரவள்ளி, கதலி. அப்பப்பா, வாழைப்பழத்தில் தான் எத்தனை ரகங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அதுபோல மாணவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அந்த தனித்திறமையை இனம் கண்டு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைய வழிகாட்டும் புனித அந்தோனியார் பள்ளியின் மாணவர்களே, என் பேர பிள்ளைங்களே, உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நாம் எல்லாரையும் வரவேற்போமா? வரவேற்றிடுவோம். எம் பள்ளியின் 88வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி வருக